ஒரு விஜய் அண்ணா பார்த்தாலே பயங்கரமா இருக்கும். இதுல நிறைய விஜய் அண்ணா இருக்காங்க. ஐயோயோ சலிவா, உங்ககிட்ட இந்த தளபதி ரசிகர்கள் சரியான ட்ரீட் இந்த படம். நான் உள்ள போய் பாக்குறேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெங்கட் பிரபு இருந்து நம்ம மங்கத்தாவை தெரிய விட்டுருந்தாரு. அதே மங்கத்தாவை படத்தை பட்டுன்னு நினைக்கிறேன் உள்ளுக்குள்ள. கோட்டு படம் பார்த்துட்டேன். கோட்டு தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட்ன்ற மாதிரி பயங்கரமா இருக்கு. அண்ணன் வர சீன்ஸ்லாம் பயங்கர மாசா இருக்கு, செம்ம கிளாஸா இருக்கு. பாட்டுலாம் வேற வைபா இருக்கு தியேட்டர்ல பாக்கிறதுக்கு. ஏற்கனவே யுவன் அண்ணன் மரண மாசா பண்ணியிருந்தாரு. வீடியோவோட பாக்கிறதுக்கு இன்னும் பயங்கரமா இருக்கு. தளபதிக்கும் மோகனாக்கும் பெரிய ஒரு காம்போ தான் அப்படின்னு எதிர்பார்த்தேன். என்னன்னா தளபதிக்கும் மோகனா பெரிய ஆர்டிஸ்ட், ஓல்டு ஆர்டிஸ்ட் பிரசாந்த்லாம் சொல்ல தெரியல. சாக்லேட் பை அவரு இப்போ விட மார்க்கெட்டு வேற லெவல்ல இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஹீரோவை போட்டு வெங்கட் பிரபு தரமா செதுக்கி வச்சிருக்காரு. அதுவும் சின்ன கண்கள் பாட்டு, பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அதில் 3 பேருமே டான்ஸ் ஆடும் போதெல்லாம் பயங்கர வைபா இருக்கு. தேட்டரே அப்படி எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த ஃபீலை பயங்கரமாக என்ஜாய் பண்றாங்க. ஓவராலாக படம் சூப்பர் தான், செம்மையா இருக்கு. ஸ்னேகா மேம் எல்லாம் வசீகரா படத்துல இருந்து அட்டே ஜாயினிங் இப்போ வந்திருக்காங்க. வசீகரா படத்துல இருந்து சொல்ல தேவையில்ல, 2 பேர் பேரும் வேற லெவல் இருக்குது. என்னன்னா அவங்களுக்கு லவ் ஸ்டோரியே சொல்ல தேவையில்ல, அந்த மாதிரி இது நீங்க உள்ள போய் பக்கவா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா உள்ளுக்குள்ள நான் எதிர்பார்த்ததே வேற லெவலுங்க. கதை டிஃப்ரெண்டா தான் எதிர்பார்த்தேன். ஆனா நான் எதிர்பார்த்ததே வேற, ஆனா ஸ்டோரியை எதிர்பார்த்தது நான் வேற லெவலு. எனக்கு பூஸ்ட் பம்ப்ஸ் உள்ள போய் செகண்ட் ஹாஃப்ல இருந்து எனக்கு பூஸ்ட் பம்ப்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பசங்க எல்லாருமே வந்து கத்துறது கதை புரியல. சத்தியமா ஃபர்ஸ்ட் டேல யாரையும் பார்க்காதீங்க, கதையே புரியல. தொண்டை கத்தி தொண்டை தண்ணெல்லாம் வத்தி போச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் வேற லெவல், ஹாலிவுட் லெவலுக்கு இருக்கு. அடி பிரிச்சிருக்காரு எல்லாரையும். எல்லாருமே பெரிய ஸ்டார் நடிச்சிருக்காங்க. பிரபுதேவா அண்ணன், பிரசாந்த் அண்ணன், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஸ்னேகா மேடம் நடிச்சிருக்காங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே பயங்கரமா இருக்கு. ஓவராலாக படம் வந்து ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட் தான். ஃபேமிலியோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படம் ஃபுல்லாக பயங்கரமான கூஸ்மண்ட் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, சூப்பராக இருக்கு படம். எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. பெரிய ஹீரோவை வச்சு மோகன் தானன் தான், மைக் மோகன் அவர் பெரிய லெஜண்ட். அவரு அந்த காலத்திலே செதற விட்டுருவாரு. கோட்ல ஒரு பெரிய ஸ்டார் கூட்டமே நடிச்சிருக்காங்க. விஜய் அண்ணனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அண்ணன் நடிச்சிருக்காரு, பிரபுதேவா அண்ணன் நடிச்சிருக்காங்க, ஸ்னேகா மேடம் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பயங்கர பெரிய ட்ரீட் தான் தளபதி ஃபேன்ஸுக்குன்னு சொல்லலாம். இந்த முக்கிய தூண் பார்த்தனா யுவன் பிஜிஎம். ஏன்னா நீங்கெல்லாம் வந்து தளபதிக்கும் யுவனுடைய பிஜிஎம்க்கும் வந்து நிறைய சாங்ல விடும் போதே நிறைய பேர் கலாச்சிருந்தீங்க. யுவனை வந்து தளபதியை வந்து ஓரம் கட்டிட்டாரு, தளபதிக்கு போட்ட மியூசிக்கே இல்லை அப்படின்னு. தலைவன் சொல்ல தேவை. பார்த்தீங்களா, உள்ள போய் பாருங்க. கலாய்க்கிறவனுக்கு ஒவ்வொன்றும், கலாய்க்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பதிலடியா நம்ம தளபதி, நம்ம யுவன் காம்போ, இவங்களை 2 பேரையும் செதுக்கி வச்சவன் நம்ம வெங்கட் பிரபுனா. சல்யூட்னா சத்தியம். எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், குட்டீஸ்லாம் கூப்பிட்டு வந்தும் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கு. எதிரே பார்க்கல உங்ககிட்ட இந்த ஸ்டோரியை. அந்த மாரி ஸ்டோரி சத்தியமா ரசிகர்களுக்கு பூஸ்ட் பம்ப்ஸ் தான். இந்த படம் வந்து ஜெயிலரு, RRR, அந்த ஏதோ தெலுங்கு படமா நிறைய படம் வந்தது மகா ஹிட்டு. அந்த படத்தை எல்லாமே ஜெயிலர்லாம் பார்த்தோன்னா இந்த படம் வந்து வாரி சாப்பிட்டு கலெக்ஷனில் பக்காவாக கொண்டு போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய கலெக்ஷன் அது மாதிரி தான் தெரியுது நான் பார்த்த வரைக்கும். தளபதி பிரேம்ஜி வந்து சூப்பராக செம்ம காமெடியாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸ்னேகா மேடம்க்கு தம்பியா, 2 விஜய் அண்ணனுக்கு மாமா மச்சாவா பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது அவர் வர சீன்ஸ்லாம். ஆக மொத்தம் எல்லாருமே ஓவராலாக படம் ஒரு கம்ப்ளீட் ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் தான். எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தளபதி என்ன உங்ககிட்ட உங்க ரசிகர் மூலியமா நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, படம் வந்து நீங்க அரசியல் உள்ள போற வரைக்கும் சரி, உள்ள போனாலும் சரி, நீங்க வந்து ஒவ்வொரு படமா நீங்க தயவுசெய்து குத்துருங்க. இது மாதிரி படத்தை வந்து உங்க ரசிகர் தான் எதிர்பார்க்கறேன். நான் வந்து தீவிரமான தலை ரசிகன், எல்லாருக்குமே தெரியும். விஜய் பிளாக்கி யாருன்னா தளபதி ரசிகர் இல்ல, தலை ரசிகன். தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கோசமே உள்ள வந்தேன். தளபதி கிட்ட இருந்து பக்கமான ஸ்பீச்சு, பக்கமான ஸ்டோரி, ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேவும் தரமா வச்சிருக்காங்க. ஸ்டோரி எல்லாமே சூப்பரா இருந்தது. ஹைலைட் தான். இந்த படத்தை வந்து மொக்கன்னு சொல்ல தேவையில்ல, என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ஃபர்ஸ்டே பார்க்குறவங்களுக்கு வந்து ஸ்டோரி புரியாது, கதையும் புரியாது, மியூசிக் என்ஜாய் பண்ணலாம் உள்ளுக்குள்ள. ஓகேங்களா, நீங்கள் படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. பக்காவா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்னென்ன சொல்கிற வரீங்களோ கமெண்ட் பாக்ஸில், நம்ம கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு தெரிச்சு விடுங்க, பார்ப்போம்.